அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சாய்ந்த மருதஇளங்கலம் பட்டதாரிகள் அமைப்பினுடைய ஏற்பாட்டிலே நடைபெற இருக்கின்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகஸ்தர் இந்த போட்டி பரீட்சை தொடர்பான நிகழ்வுக்கு வரை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு நிகழ்விலே வளவாளராக இருக்கின்றார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினுடைய உதவி பணிப்பாளராக இருக்கின்றவர். இலங்கையினுடைய பல போட்டி பரீட்சைகள், இலங்கை நிர்வாக சேவை உட்பட பல போட்டி பரீட்சைகளிலே சித்தி பெற்ற ஒருவர் சிந்தா முவாசர் அவர்கள் இருக்கின்றார். அவரை வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே நீங்கள் பூரணமான பயனை அடைந்து கொள்ள வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய வளவாளர் அவர்கள் இந்த நிகழ்வினை ஆரம்பிப்பார். சார் சவுண்ட் பெருசா வருது இல்ல சார்? இப்ப கேட்குதா எல்லாருக்கும்? ஓகே சார். இப்ப கேட்குதா எல்லாருக்கும்? பிள்ளைகளுக்கு
ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாலை வந்தனங்கள், வணக்கம். முதலில் என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன். எனது பேர் ஜிந்தா முஃபாஸ். தற்பொழுது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கொழும்பில் உள்ள டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு உதவி பணிப்பாளராக கடமை புரிந்து வருகிறேன். மேலும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழ் காணப்படுகின்ற ICTA, ஸ்ரீலங்கன் சேட், TRCSL, ஸ்ரீலங்கன் டெலிகாம் இப்படி போன்ற நிறுவனங்கள் மற்றும் டிபார்ட்மெண்ட் போன்றவற்றுக்கு செயற்திட்ட முகாமையாளராகவும் கடமையாற்றி வருகின்றேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்த சம்மாந்துறையைச் சேர்ந்த சாய்ந்தமருதையைச் சேர்ந்த இளங்கலை பட்டதாரிகள் அமைப்பு தலைவர் மற்றும் அதன் நிர்வாக குழு அனைவருக்கும் நன்றிகள். முதற்கட்டமாக அவர்களுக்கு MSO பரீட்சைக்குரிய முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பரீட்சைக்குரிய அந்த பரீட்சை அந்த பதவியிட பொறுப்புகள், கடமைகள், அந்த பதவி சம்பந்தமான விடயங்கள் மற்றும் அந்த பதவிக்கு அந்த பரீட்சைக்கு போட்டி பரீட்சைக்கு எவ்வாறு தயாராகிக் கொள்வது, அந்த பாடத்திட்டங்கள் மற்றும் எவ்வாறு மாணவர்கள் அந்த போட்டி பரீட்சைக்கு தயாராகிக் கொள்ள முடியும் என்ற விடயங்களை கலந்துரையாடுவதற்காக ஒரு வழிகாட்டல் செயலமர்வை சாய்ந்தமருது பட்டதாரி அமைப்புகள் ஏற்படுத்தியுள்ளது. முதற்கண்ணாக அவர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கருத்தரங்கை ஆரம்பம் செய்கின்றேன். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், போன மாதம் மே மாதம் 30ஆம் தேதி இந்த அரச முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தருக்குரிய போட்டி பரீட்சைக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டு இந்த மாதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுக்குரிய நிகழ்நிலை விண்ணப்பம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பத்தை ஏற்படுத்தி விண்ணப்பத்தை ஆரம்பித்து இந்த மாதம் 30ஆம் தேதி வரை அவர்கள் நிகழ்நிலை மூலம் விண்ணப்பிக்க முடியும். இந்த திகதி 15, இன்னும் 15 நாட்கள் இருக்கின்றது. எதிர்வரக்கூடிய 30ஆம் தேதி பிற்பகல் 9 மணி வரை, இரவு 9 மணி வரை உங்களுடைய விண்ணப்பங்களில் நிகழ்நிலையில் மாத்திரம் சமர்ப்பிக்க முடியும். அப்ப அது சம்பந்தமான சில தகவல்களையும் எவ்வாறு விண்ணப்பிப்ப சம்பந்தமான சில விஷயங்களையும் சொல்லித்தாரேன். முதற்கட்டமாக இந்த முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் என்ற இந்த பதவி தரம் 3க்குரிய கிரேட் 3க்குரிய இந்த பதவி மாவட்ட ரீதியாக காணப்படக்கூடிய அரச நிறுவனங்கள், திணைக்களங்கள் போன்ற அனைத்திலும் காணப்படக்கூடிய வெற்றிடங்களை நிரப்புவதற்காக இந்த பரீட்சைக்கு விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. முகாமைத்துவம் மேலாண்மை இல்லையா? இந்த முகாமைத்துவம் என்பது இந்த பதவியில் வகிக்கக்கூடியவர்கள், இந்த பரீட்சையில் சித்தியடைந்து இந்த பதவியை வகிக்கக்கூடியவர்கள் நிறைய துறைகளில், முக்கியமாக நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறைகள், அதே மாதிரியான திணைக்களங்கள், பிரதேச செயலகங்கள், DS ஆபீஸ், அமைச்சுக்கள், இப்படி நிறைய
பகுதிகளில் அவங்களுக்குடைய சேவை காணப்படுகின்றது. அந்தந்த மாவட்டங்களில் காணப்படக்கூடிய வெற்றிடங்களுக்கு ஏற்றவாறு ஆட்சேர்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் உள்வாங்கப்பட்டு திணைக்களங்கள், அமைச்சுக்கள், பிரதேச செயலகங்கள் அவ்வாறான போன்ற இடங்களில் காணப்படுகின்ற வெற்றிடங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு அவர் நியமனங்கள் வழங்கப்படும். அது மாத்திரமில்ல, இந்த துறையில் சித்தியடையக்கூடியவர்கள், இந்த பதவியை சித்தியடையக்கூடியவர்கள் நிறைய வரப்பிரசாதங்களை கொண்டுள்ளனர். முக்கியமாக கஸ்டம்ஸ், அதே மாதிரி சுற்றுலா துறைகள் உள்ள அந்த அமைச்சுக்கள், ஹாஸ்பிட்டல், வைத்திய சேவை தொடர்புடைய அந்த நிறுவனங்கள், இப்படி பல துறைகளில் அவங்களுடைய சேவைகளை, முகாமைத்துவம் தொடர்பான சேவைகளுக்கு அவங்க நியமிக்கப்படுவார்கள். முக்கியமான ஒரு பதவி ஒன்று, நிறைய வாய்ப்புகள், மேலும் மேலும் வளர்ந்து போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் காணப்படுகின்ற ஒரு பதவி நிலை. அப்ப இந்த பதவி நிலைக்கு ஒரு போட்டி பரீட்சை மூலமாக முதல் ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒருக்கா, 2 வருடங்களுக்கு ஒரு தடவை ஆட்சேர்ப்பு திட்டம் நடைபெற்றது. இறுதியாக 2019ஆம் ஆண்டு இந்த போட்டி பரீட்சைக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டு பல்வேறு காரணிகளால அந்த போட்டி பரீட்சை நடத்த முடியாமல் பிற்போடப்பட்டது. இறுதியாக இந்த வருடம் மே மாதம் 18ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு விண்ணப்பம் கோரப்பட்ட அந்த பரீட்சைக்குரிய பரீட்சை நடைபெற்றது. சுமார் விண்ணப்பம் கோரப்பட்டு 6 வருடங்களுக்கு பிறகு அந்த பரீட்சை நடைபெற்று மீண்டும் உடனடியாக ஒரு 10 நாளைக்குள், மே மாசம் 18ஆம் தேதி எக்ஸாம் நடந்தா ஒரு 10-12 நாளைக்குள் மீண்டும் இந்த சேவைக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. காரணம், சுமார் 6 வருடங்களாக போட்டி பரீட்சை நடத்த முடியாமல் போனதால் நிறைய இடங்களில் இந்த சேவைக்குரிய வெற்றிடங்கள் நிலவியதன் காரணமாக சுமார் கிட்டத்தட்ட 8000 வெற்றிடங்கள், 8000 வெற்றிடங்கள் காணப்படுகின்றது. இந்த 8000 வெற்றிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பரீட்சையை உடனடியாக நடாத்தி அதன் பின்னர் உருவாயின வெற்றிடங்களை நிரப்புவதற்காக மீண்டும் பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முறை விண்ணப்பம் கோரப்படுகின்ற பொழுது அதுக்குரிய வர்த்தமானியில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் இந்த பதவி, இந்த சேவைக்குரிய வயதெல்லையாக 35 வயது வரை வைத்திருந்தார்கள். 40 வயது வரையும் அதை நீட்டி தந்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை கல்வி தகமையிலையும் வயது எல்லையிலையும் ஆட்சேர்ப்பு திட்ட முறையிலையும் போட்டி பரீட்சையை முகம் கொடுக்கக்கூடிய போட்டித்தன்மை அடிப்படையிலையும் சில மாற்றங்களை மேற்கொண்டு அதுக்குரிய வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதுல முக்கியமான விடயங்கள் முன்கூட்டி சொல்றேன். அதுக்கு பிறகு பரீட்சைக்கு எவ்வாறு தயாராகுவது பற்றி பேசுது. முதல் கட்டமாக அனைவருடைய மிகப்பெரிய இந்த முறை பெரிய ஒரு இஷ்யூவாக போனது வயது பிரச்சனை. 18 வயது முதல் 30 வயது வரை உள்ள அனைவரும் இந்த போட்டி பரீட்சைக்காக விண்ணப்பிக்க முடியும். 35 வருடமாக இருந்தது, இப்ப 30 வயதோட மட்டுப்படுத்திருக்காங்க. இதுல
18 வயது முதல் என்றா 18 வயதுடைய ஆட்கள் இது விண்ணப்பிக்க முடியும். 18 வயதுக்கு குறைவானவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. 30 வயது வரைனா 30 வயதுடையவரும் விண்ணப்பிக்க முடியும். 30 விட மேலதிகமான வயதுடைய 31 அப்படி வயதுடையவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதுக்கு கால எல்லை தந்திருக்காங்க. 1995 ஆண்டு 1995 ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி அன்றில் இருந்து அதுக்கு பிறகு உள்ளாக்கள் ஜூன் மாதம் 29ஆம் தேதி பிறந்தவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. 1995ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி சரியா, அதுல இருந்து 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள அந்த கால பகுதியில் பிறந்த சரியா அந்த வயதுடைய ஆட்கள் இந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்ப ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு 1995 முன்னரும் உள்ளாக்கள் விண்ணப்பிக்க முடியாது. 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறந்தவர்களும் விண்ணப்பிக்க முடியாது. ஆனா அந்த சரியா அந்த டேட்ல பிறந்திருந்தா அவங்க இந்த பரீட்சைக்காக விண்ணப்பிக்க முடியும். இதாங்க இந்த வயது சம்பந்தப்பட்ட விஷயம். இது திட்டத்தில் விளங்கிக் கொள்ளணும். என்றாலும் நிறைய மேன்முறையீடுகள், சிங்கள வளவாளர்கள், சிங்கள மாணவர்களால பெரிய அழுத்தங்கள் இந்த நாட்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் அதுக்குரிய சரியான முடிவு வயதிலே கொஞ்சம் கூட்டித்தாங்க, 35 ஆக்குங்க, 32 ஆக்குங்க என்று பல்வேறு தரப்பாலையும் அழுத்தங்கள் மேன்முறையீடுகள் வழங்கப்பட்டாலும் இதுவரை அது தொடர்பான எந்த ஒரு உத்தியோகபூர்வ முடிவும் வெளியாகவில்லை. அதுக்குரிய பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படுவதாக அறிய கிடைத்தது. எனினும் உத்தியோகபூர்வமாக வயதிலே கூட்டியதாக எந்த ஒரு முடிவும் வெளியாகவில்லை. இரண்டாவது, கல்வித்தகமை பற்றி பார்ப்போம். கல்வித்தகமை நல்ல தெளிவா புரிந்து கொள்ளணும். நிறைய மாணவர்கள் குழம்பிருக்காங்க. ஒரே அமர்வில் காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் ஒரே அமர்வில் ஒரே தடவையில் கட்டாய பாடமான 6 பாடங்கள் சித்தி அடைந்திருக்க வேண்டும். சமயம், தமிழ், ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம், வரலாறு, இந்த 6 பாடங்கள் ஒரே அமர்வில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். அந்த 6 பாடங்களில் குறைந்த 4 பாடங்களில் திறமை சித்தியை பெற்றிருக்க வேண்டும். அதாவது சி பாஸ் எடுத்திருக்கணும். இந்த 6 பாடங்கள்ல 4 பாடங்கள் சி பாஸ் எடுத்திருக்கணும். அந்த 4 சில குறைஞ்சதா 5 சியும் எடுக்கலாம், 6 சியும் எடுத்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சிக்கு மேலே ரிசல்ட் எடுத்துக்கலாம், பி பாஸ், ஏ பாஸ் எடுத்திருக்கலாம், அதெல்லாம் இஷ்யூ இல்லை. மினிமம் அவங்களோட 4Cக்கு மேல 4C அதுக்கு மேல அவங்க ரிசல்ட்ஸ் இருக்கிற இந்த 6 பாடங்கள். இரண்டாவது விஷயம், இந்த 6 பாடங்கள்ல முக்கியமாக தமிழ் பாடம் அல்லது ஆங்கில பாடம் அல்லது தொகுதி பாடமான சிங்கள பாடம், இந்த 3 மொழி பாடங்கள் இருக்கு. தமிழ் மொழி, ஆங்கிலம், இரண்டாம் மொழி சிங்களம். இந்த 3 பாடங்களில் ஏதாவது ஒரு பாடத்தில் திறமைச்சிட்டு சி பாஸ் எடுத்திருக்கணும். 3லையும் எடுக்கிறோம் இல்லை. சில ஆங்கில பாடத்துல எஸ் இருந்தாலும் தமிழ்ல சி இருந்தா விண்ணப்பிக்க முடியும். ஏதாவது ஒரு பாடத்துல இருக்கணும்.
ஆனா ஆங்கில படம் சித்தி அடைஞ்சிருக்கணும். அது முக்கியம். கட்டாயமான 6 பாடங்கள் ஒரே அமர்வுல சித்தி அடைஞ்சிருக்கணும். அந்த சித்தி அடைந்ததுல தமிழ் பாடம் அல்லது ஆங்கில பாடம் அல்லது தொகுதி பாடமான சிங்கள பாடம், இந்த 3 பாடங்கள், இந்த 3 மொழி பாடங்கள் ஏதாவது ஒரு மொழி பாடத்துல இவங்க திறமைச்சித்து மினிமம் குறைந்த தகமையாக சி பாஸ் எடுத்திருக்கணும். அதோட கட்டாயமாக கணித பாடத்திலையும் சி பாஸ் எடுத்திருக்கணும். கணித பாடத்திலையும் வந்து அவங்க சி பாஸ் எடுத்திருக்கணும். நிறைய பிள்ளைகள் எஸ் பாஸ் எடுத்திருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, வேற வேற டிப்ளோமா, வேற வேற கல்வி தகமை எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா நெக்ஸ்ட்ல எஸ் பாஸ் தான் இருக்கு. அவ்வாறான மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. சரியா? கெசட்ல வர்த்தமானில வெளியிட்டபடி காப்போத்த சாதாரண தர பரீட்சையில மிக்ஸ் பாடத்துல மினிமம் சி பாஸ் திறமைச்சு திரிக்கணும். நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளோமா முடிச்சிருந்தாலும் சரி, அடிப்படையான கல்வி தகமைகள் அங்க பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும். நீங்க வேற எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனா அடிப்படையா கேட்கப்படக்கூடிய அந்த கல்வி தகமைகள் பூர்த்தியாகப்பட்டிருக்கணும். அப்ப நிறைய மாணவர்கள் நெக்ஸ்ட் பாடத்துல எஸ் எடுத்திருக்காங்க. சில மாணவர்கள் 2வது தடவை எழுதி சி பாஸ் பி எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா ஒரே அமர்வுல அப்படி கூட நீங்க 2வது 3வது தரம் 6 பாடமும் திருப்பி எழுதியிருக்கணும். தனியே ஒரு தனிப்பாடத்தை மட்டும் எழுதி இருந்து பிரயோசனம் இல்லை. சம்டைம் 5 பாடம் பாஸ் இருக்கு, நெக்ஸ்ட் பாடம் மட்டும் 5, இல்லாட்டி நெக்ஸ்ட் பாடம் மட்டும் எஸ். நீங்க 2வது தடவையாக திருப்பி ஓ லெவல்ல செட் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் பாடத்துல சி எடுத்து வச்சுட்டீங்க என்றா ஒரே அமர்வு இல்லை. அந்த 2வது தடவையில 2வது அமர்வுல தான் நீங்க நெக்ஸ்ட்ல சி எடுத்திருக்கீங்கன்றா நீங்க விண்ணப்பிக்க இயலாது. அப்ப நீங்க திருப்பி 6 பாடத்தை ஒரே அமர்வுல நீங்க செட் பண்ணி எழுதிருக்கணும். அப்ப இது இப்படியான நிறைய பிள்ளைகள் கால் பண்ணி டவுட் கேட்டாங்க. இதெல்லாம் நிறைய பிள்ளைகள் கேட்டு டவுட். அப்ப அதெல்லாம் பொதுவாக விளங்கப்படுத்து. அதோட ஏ லெவல்லையும் கட்டாயமான முக்கியமான 3 பாடங்கள். ஏ லெவல்ல ஜிட்டோ இல்லாட்டி ஜென்ரல் டெஸ்டோ இல்லாட்டி இங்கிலீஷோ அதெல்லாம் இல்லை. முக்கியமான கட்டாயமான மெயினான பாடங்கள். அந்த 3 பாடங்கள்ல நீங்க நீங்க வந்து ஒரே அமர்வுல சித்தி அடைஞ்சிருக்கீங்க. அதுக்கு வந்து சிபிஎஸ் நீங்க எதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஏ லெவல் வந்து திறமை சித்தி அதெல்லாம் கேட்கல. ஒரே அமர்வுல 3 பாடம் சித்தி எஸ் எடுத்திருந்தாலும் அது விண்ணப்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஓ லெவல்ல முக்கியம், மெக்ஸ்ல முக்கியம். அதே மாதிரி தமிழ் அல்ல சிங்களம் அல்ல இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு பாடத்தை சீரிக்கும். அப்ப இதுதான் இதுக்குரிய கல்வி தகமையா வரும். முக்கியமா இந்த முறை ஏழில் எழுத ரிசல்ட்ஸ் வந்த பிள்ளைகளும் விண்ணப்பிக்கலாம். சில பிள்ளைகளுக்கு அதுவும் டவுட்டா கேட்டான். இந்த முறை எழுதின கெம்பஸ் விண்ணப்பிச்சிருக்கேன், கெம்பஸுக்கு ஃபார்ம் போட்டிருக்கேன், 4 எக்ஸாம் செட் பண்ணலாமா? ஒன்னு செட் பண்ணலாம். இந்த முறை எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸ் வந்த 7 பிள்ளைகளும் என்ன செய்யலாம், இந்த பரீட்சைக்காண்டி விண்ணப்பிக்க முடியும். சில பிள்ளை டவுட் கேட்டிருந்தாங்க, நான் கெம்பஸ் படிச்சுட்டு இருக்கேன், கெம்பஸ் படிச்சுட்டு இருக்கக்குள்ள நான் இந்த 40 பத்தி எழுதலாமா? என்னவோ எழுதலாம், பிரச்சனை இல்லை. சரியா? நீங்க கெம்பஸ் படிச்சுட்டு இருக்கக்குள்ள நீங்க எழுதலாம். சரியா? ஆனா அது அப்பாயின்மெண்ட் கிடைச்சாங்க போகக்குள்ள மற்ற பிரச்சனை வரும். நீங்க இடையில ஒரு வேலைக்கு ஜாயின் ஆக போறீங்கன்னா நீங்க உங்களோட படிப்பை இடையில நிறுத்த வேண்டிய நிலைமை வரும். மற்றபடி நீங்க ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவத்துக்காகவோ. இல்லாட்டின்னு நம்ம வேலை எடுப்போம், செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும் பிரச்சனை இல்லைங்களா, இதுக்காக விண்ணப்பிக்க முடியும். இன்னாக்க சகலோட் கேட்டிருந்தாங்க, நான் இந்த முறை நடந்த மே மாசம் 18ஆம் தேதி எக்ஸாம்ல எழுதிக்கேன் சார், நான் திருப்பி விண்ணப்பிக்கலாமா? ஓம், உங்களுடைய கல்வி தகமை உங்களோட வயது எல்லை சரியா இருந்தா நீங்க மீண்டும் விண்ணப்பிக்க முடியும்.
இதுக்கு இப்போ லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல ரிசல்ட்ஸ் எழுதி எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸுக்காக காத்து கொண்டிருக்க மாணவர்களும் இதுக்கு மீண்டும் உங்களுடைய தகமை பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் நீங்க திருப்பி நிலம் விண்ணப்பிக்கலாம். அதுல எந்த ஒரு இஷ்யூமோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரியா? அப்ப இப்படியான சம்டைம் கூட ரிலேஷன்ல ஏழு முடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சில பிள்ளைல கெம்பஸ் கிடைக்காம இருக்கும், கெம்பஸ் போய் இண்டஸ்ட்ரி இல்லாம இருக்கும். ஆனா இந்த கல்வி தகவல் அவன் இருப்பான், வயது விதோட இருப்பானுன்னா அவனும் நீங்க அவங்க ஊக்குவிக்கலாம அவங்க இதுக்காக விண்ணப்பிக்க முடியும். சரி, இதுதான் இதில் விஷயங்கள் வயதிலையும் கல்வி தகமையும். இனி அடுத்தது ஆட்சேப திட்டத்தை பத்தி பார்ப்போம். இப்ப கோல் பண்ணப்பட்ட இந்த கெசட்ல மாவட்ட ரீதியாக விகிதாசார முறையில தான் ஆட்சேப்பு எடுக்கப்பட போகும். 2019 அது இல்லை. 2019 திறமை அடிப்படையில் ரேங்க் அடிச்சு வரக்கூடிய அகில இலங்கை ரீதியாக மாவட்ட ரீதியாக இல்ல ஓல் ஐலண்ட் ரீதியாக திறமை ரீதியில முன்னுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன செய்யப்படும், அவங்களுக்கு அதுக்கு நியமனங்கள் வழங்கப்படும். ஆனா இந்த நியமனங்கள் இப்ப கோல் பண்ணப்பட்ட இந்த நியமனங்கள் அப்படி இல்லை. மாவட்ட ரீதியாக அதுக்குரிய நியமனங்கள் வழங்கப்பட போகுது. அதுக்குரிய காடர் வெற்றிடங்களும் விகிதாசார முறையில் மாவட்டத்துடைய மக்கள் சனத்தொகையிட அடிப்படையில பிரியப்பட போகுது. இப்ப உதாரணத்துக்கு சில சனத்தொகை கூடிய மாவட்டம் இருக்கு, குருநாகல், கொழும்பு, இப்படியான சனத்தொகை கூடிய மாவட்டங்கள்ல கூடுதலான மாணவர்கள் உள்வாங்கப்படுவாங்க. சனத்தொகை குறைஞ்ச மாவட்டங்கள்ல அதுக்குரிய வெற்றிடங்கள் குறைவாக இருக்கு. அப்ப விகிதாசார முறையும் இங்க திறமையும் அவங்களோட மார்க்ஸும் இங்க செல்வாக்கு செலுத்த போகும். அப்ப அந்த நீங்க கருத்து கொள்ளணும். சமயம் உங்களோட மாவட்டம் போட்டியாளர் மக்கள் சனத்தொகை கூடிய மாவட்டம் அங்க வெற்றிடங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கூட இருக்கும் என்பதை நினைவு வச்சுக்கணும். சரியானே? அப்ப இதே நீங்க இந்த அடிப்படையில தான் மாவட்ட சனத்தொகை விகிதாசார அடிப்படையில தான் என்ன செய்ய போறாங்க, திறமை ஒழுங்கின்ற அந்த மாற்ற ஓடர் ரேங்க்ல ஓடருக்கு ஏற்ற மாதிரி ஆட்சேர்ப்பு திட்டம் செய்ய போறாங்க. அடுத்த விஷயம், ஆட்சேர்ப்பு செஞ்சாலும் 3 வருடங்கள் உங்களுக்கு என்னது தகுதி கண்காலம். அந்த 3 வருடங்கள் அவங்க போற இடத்த எந்த ஒரு டிரான்ஸ்ஃபரும் இல்லாம அப்பாயின்மெண்ட் எங்க வழங்கப்படுதோ அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், 3 வருடங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்யணும். சரியா? அத டிரான்ஸ்ஃபர் கேட்கிறது அதெல்லாம் ஏதாவது அத்தியாவசியமான ஏதாவது தேவைகள் ஏற்படுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களாக அமைகின்ற பொழுது மாத்திரம்தான் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமே தவிர மற்றபடி ஆட்சேர்ப்பு பரீட்சை ஆணையாளரால ஆட்சேர்ப்பு பகுதியால் திணைக்களத்தால எங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வழங்கப்படுதோ அங்கதான் நீ உங்களோட சேவையை நீங்க தொடரக்கூடியதா இருக்கும் தொடர்ச்சியா 3 வருடங்களுக்கு. அப்ப இதை நீங்க இன்னும் என்ன அமைச்சு கொள்ளணும். ஓகே, இனி அடுத்து முக்கியமாக இதுல சில விஷயங்கள் ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் ஆகும், ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த பிடிஎஃப் நீங்க போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிடிஎஃப் நீங்க அவ்வாறு சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். எக்ஸாம்ல சித்திரடைந்து நேர்முக பரீட்சைக்காக அழைக்கின்ற பொழுது நேர்முக தேர்வின் போது அந்த டவுன்லோட் செய்யப்பட்ட அந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் எடுத்து உரிய ஆவணங்களோட சமர்ப்பிக்கணும். அது வரையும் அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதை நீங்க போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. எனினும் உங்களுக்கு ஏதாவது அங்கவீனமான ஆக்கள் இந்த ஆட்சேர்ப்பு திட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அங்கவீனர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்ப அங்கவீனமான ஆக்கள் கெசட்ல
தெளிவாக போடப்பட்டிருக்கு. அப்படியான ஆட்கள் என்ன செய்யணும்டா, உங்களுடைய அந்த மெடிக்கல் சர்டிபிகேட், மருத்துவ சான்றிதழ், அந்த மருத்துவ சான்றிதழையும் அதில் அட்டாச் பண்ணி நீங்க மட்டும் என்ன செய்யணும், நீங்க அதை போஸ்ட் பண்ணணும். என்ன வச்சுக்கணும், அங்கவீனமுடைய ஆட்கள் இதுக்காக விண்ணப்பிக்க கூடியதாக இருந்தா அவங்க மட்டும் என்ன செய்யணும்னா வந்து மெடிக்கல் மருத்துவ சான்றிதழ் அதுக்குரிய ரிப்போர்ட் அறிக்கையோட சேர்த்து உங்களோட விண்ணப்ப படிவத்தை நீங்க என்ன செய்யணும், போஸ்ட் பண்ணணும். சரியா? இதை நீங்க வச்சுக்கணும். மற்றபடி ஏனையவர்கள் போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. சரியா? அடுத்த விஷயம், யாராவது சில பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா வந்து அவசரப்பட்டு நீங்க ஏதாவது ஒரு அங்கவீன நோயாள அங்கவீனமாக ஒரு குறைபாடுடையவரா விசேட தேவையுடையவரா வேண்டிய அந்த அப்ளிகேஷன் கேட்கப்பட்டிருக்கும். அது 2 ஆப்ஷன் கொடுத்திருப்பான். எஸ் என்ற ஆப்ஷன் கொடுத்திருப்பான், நோ என்ற ஆப்ஷன் கொடுத்திருப்பான். கட்டாயம் நோ என்ற இல்லாக்கள் உண்மையான நோ என்ற கிளிக் பண்ணிக்கணும். எஸ் என்று கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆவணங்கள் நீங்க அதுக்கு அப்லோட் பண்ணணும். சில பிள்ளைகள் அதுக்கு எப்படி ஃபில் பண்ணு தெரியாம அது அங்கவீனம் இல்லாதாக்கள் விசேட தேவை உடைய ஓர் அல்லாதோர் அதுக்கு எஸ் என்று கொடுத்திருக்காங்க. எஸ் என்று கொடுத்தா அது ஃபைனல் முடிவு ஆகும் தெரியுது, ரிஜெக்ட் ஆயினாங்க. ரிஜெக்ட் ஆகும். இந்த கெசட்ல தெளிவா போடப்பட்டிருக்கு, அங்கவீனர் அல்லாத ஒருவர் பொய்யான முறையில் அங்கவீனர் என்று குறிப்பிட்டால் அவருடைய விண்ணப்ப படிவம் நிராகரிக்கப்படும் போட்டு. அப்ப பை மிஸ்டேக்கா கூட ஒழுங்கா நீங்க ஃபில் பண்ணிக்கொள்ளணும். அப்ப அதெல்லாம் சரியா பார்த்து ஃபில் பண்ணிக்கணும். அது தேவையில்லை, எது கொடுத்தாலும் ஓகே, எஸ் கொடுத்தாலும் ஓகே, நோ கொடுத்தாலும் ஓகே, சும்மா கொடுத்துட கூடாது. அப்ப அதுக்கு எதுவுமே பார்த்து அந்த ஒரு காரணத்தில் ஒருவேளை சம்டைம் செய்யலாம் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படலாம். இதெல்லாம் வச்சுக்கணும். அப்ப இதுகள் தான் இந்த விண்ணப்பிக்கிறது, இந்த விஷயங்கள், கல்வி தகமைகள், வயது எல்லைகள் சம்பந்தமான விஷயங்கள். இனி அடுத்ததாக பரீட்சை விஷயமான விஷயத்துக்கு வருவோம். பரீட்சை தொடர்பான விஷயங்களும் விளங்கப்படுத்து. இந்த போட்டி பரீட்சையில 2 வினாத்தாள்கள் உங்களுக்கு செய்யப்படும், பரீட்சிக்கப்படும். அதுல முதலாவது வந்து மொழியாற்றல் என்ற வினாத்தாள், 2வது உளச்சார்பு என்ற வினாத்தாள். மொழியாற்றலும் உளச்சார்பு 2 வினாத்தாள். இதுல இந்த முறை என்ன பிரச்சனை, புதுசா இதுல என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா, உங்களோட பரீட்சை எழுதக்கூடிய மீடியம், நீங்க ஓலெவல்ல தமிழ் மீடியத்துல எக்ஸாம் சிட் பண்ணிருந்த ஓலெவல் தானா, ஓலெவல் பரீட்சையில தமிழ் மீடியத்துல எக்ஸாம் சிட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இந்த பரீட்சைக்கும் நீங்க தமிழ் மீடியத்துல எக்ஸாம் சிட் பண்ணணும். நீங்க மீடியம் மாத்தி சிட் பண்ண இயலாது. ஓலெவல்ல நீங்க இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சு எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா இந்த பரீட்சைக்கு நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல எக்ஸாம் எழுதணும். மீடியத்தை மாத்தல. அது இந்த முறை செஞ்ச ஒரு மாற்றம் உண்டு. முதல்ல அப்படி இருக்கல, இப்ப நீங்க அந்த மீடியம் மாத்தீங்க. ஓலெவல் பரீட்சை சிட் பண்ணது என்ன மீடியமோ அதே மீடியத்துல தான் இந்த எக்ஸாம் நீங்க செட் பண்ணணும். அப்ப விண்ணப்பிக்கும் போது அதை இங்க தெளிவா போட்டுக்கொள்ளணும், மாத்தி போடக்கூடாது. ஏன்னா உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அடிக்கிறீங்க எல்லாமே அங்க சிஸ்டத்தை செக் பண்ணுவாங்க. செக் பண்ண சின்ன சின்ன காரணங்கள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டுருவாங்க முடியும். அப்ப அந்த விஷயங்கள் தட்டு தெளிவாக வாசிச்சு விளங்கி அந்த விஷயங்கள் நீங்க போட்டுக்கொள்ளணும். சரியா? அதே மாதிரி ஓலெவல் பாடங்கள் நீங்க நிரப்பக்குள்ள 9 பாடம் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயம் 6 பாடங்கள் ரிசல்ட்ஸை சரியா போட்டுக்கொள்ளணும். சிங்கள பாடம் படிச்சிருந்தா அதை நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கொள்ளலாம். 9 பாடம் நிரப்பினாலும் பிரச்சனை இல்லை. ஏலெவல்ல நீங்க 3 பாடத்தை நிரப்பினா ஓகே, நீங்க மிச்சதைகளை நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிலீஷையோ ஆனா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு நிரப்பி வைங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஜிட் எக்ஸாம், ஜெனரல் டெஸ்ட் எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாம் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நிரப்ப வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனா ஓலோட கட்டாயம் 6 பாடம் நீங்க நிரப்பியா ஆடும், கட்டாய பாடம் 6 பாடம் நீங்க நிரப்பியா ஆடும். சரி, இதெல்லாம் இங்க பார்த்துக்கணும். அந்த மீடியத்தை சிட் பண்றது
ஓலவல் நீங்க எந்த மொழியில எக்ஸாமை செட் பண்ணீங்களோ அந்த மொழியில தான் நீங்க இந்த பரீட்சை செட் பண்ணணும். அதையும் நான் வச்சுக்கணும். அடுத்தது இந்த பரீட்சை தொடர்பான பேப்பர் தொடர்பான சில விஷயங்கள் உங்களோட பரிமாறிக்கொள்ளும். எப்படி பரீட்சைக்கு ரெடி ஆகுற, ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதை பாருங்க பிள்ளை. உங்க தமிழ் கெசட் இதுக்கும் நினைக்கிறேன் கையில. கெசட் இல்ல அட்மின் போட்டுடுவேன். நீங்க பார்க்கலாம். இதை பாருங்க. இதுல 2 பரீட்சை வினாத்தாள் இருக்கு. இல்ல முதலாவது மொழியாற்றல் பாடம். சரியா? போட்டிருக்கீங்க. ஒழுங்கு வாட்சி கொள்ளலாம். இதுல ஒரு விஷயத்தை உங்களுக்கு சென்னது. இதுல முதலாவது நடக்கக்கூடிய இந்த முறை பெஸ்டா நடந்தது மொழியாற்றல் பாடம். 100 புள்ளிகளை கொண்டது. 2.5 மணித்தியாலங்கள் வழங்கப்படும் கால எல்லை. இதுல ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் பிள்ளைகள். இதுல எல்லாரும் நினைக்கிறது மொழியாற்றல் தமிழ் பாடம் தானே, 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு தமிழ் தானே, அப்ப அதுகளை பார்த்து ரெடி ஆயினா போதும், தமிழ்ல வர போதும் என்று நீங்க நினைக்கிறது. நல்லா கவனிக்கணும். மொழி ஆற்றல் சில கெசல்ல மொழித்திறன் சொல்லுவோம். மொழித்திறன் நமக்கு எல்லாருக்கும் தமிழ் மொழி தெரியும், எல்லாருக்கும் மொழி தெரியும், தமிழ் தெரியும். அந்த மொழியுடைய அந்த திறன் ஆற்றல், அந்த மொழியில நீங்க எந்த அளவுக்கு ஆற்றலா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு திறனா இருக்கிறீங்க என்றதை டெஸ்ட் பண்ற பேப்பர். இதுல முக்கியமாக நல்லா கவனிக்கணும். சிம்பிளா விளங்க போடுறது கூட அறிவை டெஸ்ட் பண்றது இல்லை, நாலேஜ் டெஸ்ட் பண்றது இல்லை. இது போட்டி பரீட்சை. ஸ்கில்ஸ் திறமைகள் திறன்களை டெஸ்ட் பண்ற பரீட்சை. அதெல்லாம் பேரு மொழித்திறன் என்ற பேர் வந்து. சரி, சும்மா தமிழ் பாடம் போட்டிக்கலாம் தானே, அப்படி இல்லை. உங்களோட நாலேஜ் செக் பண்ற எக்ஸாம் இல்லை இந்த எக்ஸாம். அந்த மொழியில உள்ள உங்களுடைய ஆற்றல், உங்களோட திறமை. உதாரணத்துக்கு சொல்ல போமே, உதாரணத்துக்கு ஒரு அலுவலகத்துல நம்ம ஒரு கடிதம் எழுதணும், ஒரு முறைப்பாட்டு கடிதம். கடிதத்தில் நிறைய வகை இருக்குவா, உறவு முறை கடிதம், முறைப்பாட்டு கடிதம், இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப பெரும்பாலும் ஒரு அலுவலகத்துல எப்படி கடித பரிமாற்றம் நடக்கிறது, கடிதத்தை எப்படி எழுதுறது, ஒரு கீழ்மட்ட ஒரு அதிகாரி ஒரு கீழ்மட்ட அரசு ஊழியர் ஒரு உயர்மட்ட ஒரு அதிகாரிக்கு எப்படி கடிதத்தை கொண்டு போகணும், அதை எப்படி விவரிக்கணும், அது நிபந்தனைகள். சரியா? இப்படியான அந்த ஸ்கில்ஸ் ஆற்றல் எல்லாருக்கும் கடிதம் தெரியும். கடிதம் எல்லாம் எழுதுவாங்க. ஆனா அதுக்குரிய ப்ரொசீஜர் என்ன, ஒரு ஒபிஷியல் கடிதம், ஒரு முறைப்பாட்டு கடிதம், அதுக்குரிய வழிமுறை என்ன என்று அதுக்கு ஒரு ப்ரொசீஜரை விளங்கி நீங்க எழுதுறீங்களா, தெரிஞ்சு எழுதுறீங்களா, அதுக்கு ஒரு நடைமுறை தெரியுமா என்றதை டெஸ்ட் பண்ண முடியும். இறுதியா நடந்த எக்ஸாம்லையும் எம்எஸ் எக்ஸாம் இறுதியா நடந்த பரீட்சையிலையும் ஒரு முறைப்பாட்டு கடிதம் வந்துருந்துச்சு. என்ன, இந்த ஊர்ல பேருக்கு ஞாபகம் இல்லை, ஒரு ஊர்ல ஒரு விலங்கு பண்ணை ஒன்று இருக்கு. அந்த விலங்கு பண்ணையிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை அந்த உரிமையாளர் விலங்கு பண்ணையை சேர்ந்தாக்கள் பொருத்தமற்ற முறையில வெளியாட்டாங்க, சூழல வெளியாட்டாங்க. இதனால பொருத்தமற்ற முறையில் அந்த கழிவுகள் வெளியேற்றப்படுறதால அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு
நிறைய பிரச்சனை சுகாதார ரீதியான வாழ்வாதார ரீதியான நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது கழிவுகள் மூலமாக, முறையற்ற கழிவு அகற்றல் மூலமாக. அப்ப இந்த பிரச்சனை வந்து அந்த கிராமத்துல உள்ள அந்த கிராம சபை அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சிவில் சொசைட்டி மாதிரி, சிவில் சொசைட்டி மாதிரி கிராம சபை ஒரு கிராமிய குழு ஒன்று இருக்கு. அந்த கிராமிய குழுவுக்கு பிரதேச மக்களால இது சம்பந்த விலங்கு பண்ணை இந்த முறையற்ற கழிவு சம்பந்தமான முறைப்பாடு கிடைக்குது. நீங்க ஒரு கிராமிய அந்த குழுவோட தலைவர். இந்த முறைப்பாட அந்த பிரதேசத்துடைய செயலாளருக்கு டிஎஸ்க்கு நீங்க என்ன செய்யணும், இதை நீங்க தெரிவிக்கணும். இதுக்கு ஒரு தீர்வை பெற்று தருமாறு இந்த முறைப்பாடை சொல்லி நீங்க என்ன செய்யணும், ஒரு முறைப்பாட்டு கடிதம் கொண்டு நீங்க என்ன செய்யணுமாங்க டிஎஸ்க்கு நீங்க எழுதணும். நீங்க தான் அந்த கிராம தலைவர். உங்களோட அந்த கிராமத்துல மக்கள் வந்து சொல்றாங்க. அப்ப இந்த சினாரியோவை இதை நாம என்ன செய்யணும், கொஞ்சம் என்ன செய்யணும் விளங்கி நாம ஏத்த மாதிரி எப்படி செய்யணும், யாரு கூட செல்லப்படுது, எப்படி யாருக்கு நம்ம கடிதம் அனுப்ப போறோம், இப்படியான அதுக்குரிய ப்ரொசீஜர்கள் தெரிஞ்சுதான் நம்ம எழுத எல்லாரும் கடிதம் எழுத முடியும். ஆனா அதுக்குரிய ஒழுங்குமுறையை படிச்சு நம்ம எழுதணும். அந்த திறமையை வளர்க்கறது தான் திறமையை டெஸ்ட் பண்றது இது இந்த எக்ஸாம். அதே மாதிரி 3ல் 1 சுருக்கி எழுத வேண்டி வரும். அப்ப சுருக்கக்குள்ள எதை தவிக்கணும், எப்படி சுருக்கணும், கருத்து பிழை விடாம, அந்த பந்திட மைய கருத்து பிழைக்காம, சரியா அது எவ்வாறு நாம அதெல்லாம் பயிற்சி தேவை. நமக்கு அது சிம்பிளான விஷயம் விளங்கும். உண்மையிலே பட்டதாரி டிகிரி முடிச்சாங்க நம்ம என்ன மாதிரி இதை ஓல விஷயம் 10ஆம் ஆண்டு விஷயம் 11ஆம் ஆண்டு விஷயம் விளங்கும். அப்படி இல்லை, நான் டிகிரி முடிச்சு வந்தா கூட சறுக்கிட்டுருவாங்க. அண்ணா நான் இந்த வருஷம் ஏஎல்எல் பாஸ் பண்ண குயிக்கின் பாஸ் பண்ணி போய்த்துருவான். அப்பதான் 2017ஆம் ஆண்டு நடந்தது. நிறைய பிள்ளைகள் எங்க ஊர்ல நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க, ஏஎல் பாஸ் பண்ணி இந்த பிள்ளைகள் குயிக்கின் பாஸ் பண்ணி பேத்துக்கு டிகிரி முடிச்சாக்கள் நல்ல எக்ஸ்பீரியன் ஆக்கள் நம்பிக்கல தவற விட்டாங்க. என்ன அந்த குறிப்பிட்ட டைமுக்கு பயிற்சி அவசியம். நமக்கு லேசமாய் தோன்றும் என்றாலும் நமக்கு என்ன பயிற்சி முக்கியம். நம்ம இதையும் ரெடி ஆகணும். சிம்பிள் நம்ம கையில இப்ப இந்த பரீட்சை செப்டம்பர் மாசம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 3 மாசம் இருக்கு. அப்ப அந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும், பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யணும். அது நீங்க என்ன செய்யலாம், சுயமாகவும் பயிற்சி செய்யலாம், இல்லை ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரோட இணைஞ்சு நீங்க பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா உண்மையிலேயே என்னதான் கோச்சிங் சென்டர் என்னதான் கிளாஸுகள் நீங்க போனாலும் சுயமாக செல்ஃப் லேர்னிங் என்ற மாதிரி வராது. ஒரு கைடன்ஸுக்கு ஒரு வழிகாட்டலுக்கு ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரையோ ஒரு கிளாஸையோ ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். ஆனா அந்த வளவாளரையோ அந்த கோச்சிங் சென்டரையோ முற்றுமுழுதா நம்ப கூடாது. அவங்க வழிகாட்டக்கூடிய ஆக்கள் அவ்வளவுதான். உங்களோட சுய பார்க்கணும், கடிதம் ஒன்று எழுதி பார்க்கணும். சரியா எழுதி பார்க்கறது யார்ட்டையாவது இது சரிதானா, சரியா ஃபாலோ பண்ணி எழுதிக்க நான் செக் பண்ண கொடுக்கணும். அதுல மிஸ்டேக் திருத்தம் எப்படி குறைஞ்சதுன்னு ஒவ்வொரு வகையிலையும் சில விஷயங்கள் எழுதி பார்க்கணும். அப்படி பயிற்சி செய்யக்குள்ளதான் இதுல வெற்றி அடையலாம். முக்கியமாக இதுல எழுத்துக்கள், எழுத்து பிழைகள், இலக்கண பிழைகள் விடக்கூடாது. அப்ப அதெல்லாம் சரி நுணுக்கமா பார்க்கணும். சரியா அதெல்லாம் ஒழுங்கா அதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கு. இலக்கண பிழை விழாம எழுதுறது, அழகான எழுத்துல எழுதுறது, கருத்தை விட்டு மைய கருத்தை விட்டு விலகாம எழுதுறது, மைய கருத்துக்குள்ளே நின்று கொள்றது, இப்படியான விஷயங்கள் பயிற்சி மூலமா தான் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுல கொஞ்சம் நீங்க ரெடி ஆகணும். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் கட்டுரை வரும், சுருக்கம் வரும். அப்ப சுருக்கம் எழுதக்கூடிய முறை என்ன, எப்படி சுருக்கம் எழுதுற, அது முக்கியமான அம்சங்கள் என்ன, உதாரணங்கள் வந்தால் எப்படி எழுதுறது, நிறைய காரணி வந்தால் எப்படி சுருக்குறது, எதை தவிர்த்து கொள்றது, எது மெயினா எழுதுறது, இதுக்கெல்லாம் பயிற்சி முக்கியம். அதே மாதிரி கட்டுரை, கட்டுரையிலையும் என்ன செய்யணும், இந்த முறை எக்ஸாம்ல வந்து இயற்கையான அர்த்தம், லாஸ்ட் ஆனது எம்எஸ் எக்ஸாம்ல வந்த கேள்வி இயற்கையான அர்த்தம்.
அடிக்கடி தற்காலத்தில் இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பாக செய்தித்தாளில் அடிக்கடி நியூஸ் வருது. இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான காரணிகள், இந்த இயற்கை அனர்த்தங்கள் அடிக்கடி ஏற்படுறதால நீடித்து நிலை பெறும் அபிவிருத்தி சஸ்டைனபிள் டெவலப்பை எவ்வாறு பாதிக்குது, இந்த இயற்கை அனர்த்தங்கள் சரியா எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம், இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகள், இயற்கை அனர்த்தம் நடந்த அனர்த்த முகாமைத்துவம் எவ்வாறு பேணணும், இப்படியான மெயினான கீ பாயிண்ட வச்சு ஒரு கட்டுரை இந்த ஒரு வந்துச்சு. 250 சொற்கள் எழுதுங்க. என்ன இயற்கை அனர்த்தம் வச்சு அது சம்பந்தமா முக்கியமான நீடித்து நிலைபெற அபிவிருத்திக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, அனர்த்த முகாமைத்துவம், இயற்கை அனர்த்தம் எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்துது, இயற்கை அனர்த்தம் ஏற்படுவதற்கான காரணிகள் என்ன என்று ஒரு 5 முக்கியமான போயிண்ட்ஸை தந்து இதை வச்சு எழுது, உங்களோட கருத்தை தெரிவி என்று ஒரு 250 சொற்கள் ஒரு கட்டுரை வந்துச்சு. லாஸ்டா நடந்த எக்ஸாம்பிள் கடிதமும் கட்டுரை சுருக்கம் வரல, சரியா தனி வாக்கியம் வரல, சரியா. அப்ப இதெல்லாம் நம்ம தனி வாக்கியம் எழுதுறது, மைய கருத்தை கண்டுபிடிக்க மையம்சிக்குள்ள டிக் பண்ற மாதிரி வந்துருந்துச்சு. பஞ்சத்து மைய கருத்து 4 கூற்று வந்து மெயின் எதை சொல்ல அந்த கேள்வி வந்துருச்சு, தனி வாக்கியம் வரல. அப்ப இப்படியான சில விஷயங்கள் நம்ம பயிற்சி செய்யக்கூடாது. என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப இது கட்டாயம் பயிற்சி செய்யுது. 2.5 மணித்தேலம் கொண்டது. அதோட மெயின் மார்க்ஸ் வந்து கட்டுரை கடிதம் மெயின் கூட மார்க்ஸ் இருக்கு. அது கூடிய மார்க்ஸ் எப்படியும் 20 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் அதை போட்டிருப்பாங்க. அதுகளை ஒழுங்கா படிச்சாலே நாம என்ன செஞ்சிடலாம், அந்த 40 என்ற கட்டுரை தாண்டி போய் திரலாம். அதுக்கு மேலிதமா சில இலக்கணங்கள், இலக்கணம் என்றா இந்த வேற்றுமை உருவ அதெல்லாம் இல்லை, பொதுவான சில விஷயங்கள், உதாரணத்துக்கு இணைமொழி, தனிச்சொல், மரபு தொடர், சரியா, இப்படியான சில விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் வரும். இந்த வேற்றுமை உருவத்தை அதெல்லாம் இல்லை, ஆனா பொதுவானது என்ன தொடர் மொழிக்கு ஒரு மொழி, சரியா, இப்படியான அந்த விஷயங்கள் நாம கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். இதுகளும் வரும். இதுகெல்லாம் ஒரு முதல் 30 கேள்விக்கு இருக்கும். அந்த 30 கேள்விக்குள்ள அது இருக்கும். ஒரு கேள்விக்கு 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் உள்ள கேள்வி இருக்குது. அப்படி வரும். மெயினா கடிதம், கட்டுரை, சுருக்கம் எழுதல், தனி வாக்கியம், இதுகள் ஒழுங்கா நாம என்ன செஞ்சுக்கணும், இதை நம்ம பார்த்துக் கொள்ளணும், நிறைய பயிற்சி செய்யணும். அப்ப நல்ல உங்களோட திறமையை பார்க்கிறது. திறன் எல்லாருக்கும் மொழி தெரிஞ்செடுத்துக்கு அல்லே சில பாடம் இல்லை. அந்த மொழியில உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, எந்த அளவுக்கு திறமையா இருக்கு என்றதை பார்க்கக்கூடியதான் இந்த முதலாவது பேப்பர் பிள்ளை. இன்னொரு விஷயம் சொல்லிக் கொள்றேன், நான் வந்துட்டு எனக்கு மறந்து போயிட்டேன் சொல்றதுக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு பரீட்சையிலையும் 40க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெறணும், சரியா. கூட்டுத்தொகை 100 விட கூடுதலா இருக்கணும். அப்ப உழைத்தார்கள் 40 தாண்டனும், மொழியாற்றல் மொழித்திறலை 40 தாண்டனும், 2 பாடங்களோட கூட்டுத்தொகை 100 விட தாண்டணும். இப்போ ஒரு பாடத்துல 43, இன்னொரு பாடத்துல 42, கூட்டுத்தொகை 85ன்னா நீங்க தகுதி இல்லை. அப்ப 2 பாடம் 40க்கு மேல ஸ்கோர் பண்றதோட 2 பாடங்களோட கூட்டுத்தொகை வந்து 100 விட இருக்கணும். 100 விட இருந்தாலும் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த மாவட்டத்துடைய சனத்தொகையிட விகிதாசார அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு எத்தனை காடர் இருக்கோ அந்த காடர் உள்ள ஆட்கள் அந்த மார்க்ஸ் அடிப்படையில லிஸ்ட் பண்ணி போட்டு மினிமம் மார்க்ஸ் கட் ஆஃப் வைப்பானுங்க. 100க்கு மேல எடுத்து மேல நல்ல ஸ்கோர் பண்ணணும். 130, 140, 150க்கு மேல எடுக்கணும் 2 பாடம் சேர்த்து. அப்படி செய்யக்குள்ள நீங்க அந்த மாவட்டம், நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். அப்ப அந்த விஷயங்களை நீங்க ஒழுங்கா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப 100 எடுத்தா போதும் நினைக்க கூடாது, நல்ல ஸ்கோர் பண்ணணும். 140, 150 தாண்டி போகணும். அப்படி போகக்குள்ளதான் என்ன செய்யும், ஏன்னா 2 விஷயம், விகிதாசார சனத்தொகை அடிப்படையில் எடுக்க போறான், திறமை ஒழுங்கின் அடிப்படையில் எடுக்க போறான், மார்க்ஸ் ரேங்கையும் பார்ப்பான். அப்ப சும்மா மட்டக்களப்பு மாவட்டத்தில் உதாரணத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு 50 கார்டு இருக்கிறீங்களே, 50 கார்டு நான் செய்வான் ஒரு 60 பேரு ஒரு 65 பேர் எடுப்பான். ஒரு 60
பேருடைய கடைசி பேரையோ அதோட கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு அவுட் ஆகும். மித்தையே 10 பேரை கூட எடுக்கான். சம்டைம் டாக்குமெண்ட்ஸ் ரீதியா சில புள்ள விடுவாங்க. சிலாக்கள் விண்ணப்பத்தில் ஒன்று போட்டிருப்பாங்க. நேரடியா சமர்ப்பிக்கும் போது என்ன செய்யணும், சில டாக்குமெண்ட்ஸ் விட்டுருப்பாங்க, பொய்யான தகவலை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அப்படி நாங்க கொஞ்சம் இன்டர்வியூல தட்டுப்படுவாங்க. டாக்குமெண்ட் சரியாய் அமையாட்டி அப்படியே நாங்க கொஞ்சம் தட்டுப்படும். அப்படியே கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஒரு 5 பேர் 10 பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுப்போம். இதான் செய்யும். அப்ப இது பார்த்துக்கொள்ளும் பிள்ளைகள். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இது ரெடி ஆகிக்கொள்ளும். அடுத்த விஷயம் கவனிங்க பிள்ளைகள், உழைச்சார் உண்மையிலேயே நுண்ணறிவு சொல்லுவாங்க. ஆனா அந்த நுண்ணறிவுன்னு சொல்லி இந்த விளக்கத்துல பாவிப்பாங்க. விண்ணப்பதாரிகளின் தர்க்க ரீதியாக சிந்திக்கும் ஆற்றல் பொதுவான நுண்ணறிவு விதத்தில் கேள்விகளை கொண்டிருக்கும் என்று போட்டிருக்கிறான். இன்னொரு விஷயம் கவனிக்கணும், இந்த மொழியாற்றலையும் கிராஃப் அட்டவணை வருமா? உங்களுக்கு கிரகித்தக்கம் அளிக்கும் ஆற்றல், பகுப்பாய்வு செய்யும் ஆற்றலை உங்களை பார்க்கறதுக்காக வேண்டி மொழித்திறன் பேப்பர்லையும் சில தரவு டேட்டாக்களை போட்டு கேள்வி கேட்கப்படும். அதுக்கு வந்து இங்கேயும் முக்கியமாக கணிதத்திறன், பொதுவான நுண்ணறிவு, தருக்கவியல், பகுப்பாய்வு சம்பந்தமான விஷயங்கள் இப்படி சொற்கள் போடப்பட்டு பொதுவாக என்ன நடக்கணும். இங்க முக்கியமாக இந்த பேப்பர்ல மெயினா பார்க்க வேண்டியது நுணுக்கங்கள். நுணுக்கம் 2 விதமா இருக்கு. விடையை வச்சு கொண்டு கேள்வியை புரிஞ்சு விடை நுணுக்கம் தெரியணும். விட தெரியாட்டி, விட தெரியாம விட்டா நாம குயிக்கணும் விட எடுக்கிற ஷார்ட்கட் தெரியணும். அப்ப இதுக்கு நம்ம பலதரப்பட்ட கொஞ்சம் பயிற்சி செய்யணும். எல்லாமே கணித ரீதியா போய் கூடாது. ஐக்கியம் நினைச்சு கொள்றது இந்த சராசரி கேள்வி, வேக கேள்வி, வயது கேள்வி, வீதம், சதவீதம் இதெல்லாம் வந்தோம் நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் தானே, இதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இதுக்குள்ள என்னண்டா நேர முகாமைத்துவம் ஒன்று இருக்கு. 60 நிமிஷத்துக்குள்ள 50 கேள்வி நீங்க ஃபேஸ் பண்ணணும். உண்மையிலேயே எல்லாராலும் பேப்பர் செய்ய இயலும், செய்ய இயலாண்டு இல்லை. 2 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் டைம் தந்தா அந்த பேப்பரை எல்லாராலையும் செஞ்சு முடிக்க முடியும். ஆனா அந்த குறிப்பிட்ட 1 மணித்தியாலத்துக்குள்ள நேர முகாமைத்துவ மீனமணி, உங்களோட சிந்திக்கக்கூடிய ஆற்றல், உங்க பகுப்பாற்றல், உங்களோட மைண்ட் செட்டையும் பார்ப்பான். எப்படி நீங்க அதெல்லாம் இங்க டெஸ்ட் பண்ற கேள்வி வரும். உங்களோட மைண்ட் செட் என்ன, உங்களோட மைண்ட் செட் எப்படி வேலை செய்யுது, உங்களோட சிந்தனை எப்படி வேலை செய்யுது, உங்களோட பகுப்பாய்வு தர்க்கவியல் திறன் எவ்வாறு வேலை செய்யுது, இப்படியான எல்லா விஷயங்களும் டெஸ்ட் பண்ற மாதிரியான பேப்பர் தான் அதுல இருக்கும். வெறுமனே சாம்பாடை போட்டுக்கொண்டு சும்மா எண்கோளங்களை போட்டுக்கொண்டு கேள்வி வராது. சரியா? சில நினைக்கிறது 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பேப்பர் மாதிரி செய்யற உருவ கேள்வி வரும், எண்கோளம் வரும், மொழித்திறன் கிரைத்து கேள்வி வரும். லேசா செஞ்ச 40 தாண்டலாம் நினைக்க. அப்படி இல்லை. லாஸ்ட் நடந்த எக்ஸாம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எண்கோள கேள்வி ஒன்று கூட வரல. உருவங்களை வித்தியாசமான உருவம் தெரிஞ்சு எதுவுமே வரல. மொழித்த சொற்தொடர்பு வந்துருச்சு. 4 சொல்ல தந்து வித்தியாசமான சொல்ல தெரிவு செய்யுங்க. 2 சொற்களுக்கு தொடர்பை தந்து அதே தொடர்பை காட்டக்கூடிய அந்த கிரகித்தலை டெஸ்ட் பண்றதுக்கு, எந்த அளவு கிரகிக்கிறீங்க சிந்திக்கிறீங்க டெஸ்ட் பண்றதுக்கு அந்த கேள்வி வந்து இருந்துச்சு. சரியா? அங்கால என்னஞ்சு சதவீத கேள்வி ஒரு பந்தியமைப்பில் வந்து இருந்துச்சு. சதுரமுறை தாயக்கட்டு சம்பந்தமாக எல்லாம் என்ன ஈக்குவேஷன் இல்லை, உங்களோட சிந்தியக்கூடிய ஆற்றல். ஒரு சதுரமுறையை வந்து அதுக்கு மேல சதுரமுறை கட்டு அடிக்கிறார் என்று சம்டைம் என்று பேஸ்புக் ஃபாலோ பண்ணக்கூடிய இருப்பீங்க. அதுல அந்த கேள்வி போட்டிருக்கேன். சரியா? பரீட்சைக்கு வந்து பரீட்சைக்கு நான் தயார்படுத்த வகுப்புல அதே மாதிரி கேள்வி பிள்ளைக்கு செஞ்சு காட்டுங்க. அப்ப அதுல எத்தனை பக்கம் நிறந்திட்டப்பட்டிருக்கி, எத்தனை பக்கம் நிறந்திட்டப்படல, இந்த மாதிரி கேள்விகள். நாட்காட்டி ஒரு கலண்டரை போட்டு அதுல வந்து நம்ம எடுக்கக்கூடிய கேள்வி எல்லாம் ஈக்குவேஷன் கணக்கு இல்லை, விடை இல்லை.
சிந்திச்சு கிரகிச்சு யோசிச்சு செய்யக்கூடிய டிக் பண்ணக்கூடிய கேள்விகள். ஈக்குவேஷன் போட்டு சுருக்கி செய்யக்கூடிய கேள்வியாக சதவீத கேள்வி வந்திருந்துச்சு. கலப்பு பின்னம் போட்டு கலப்பு பின்னத்துல பேசண்டேஜ போட்டு பட்டதாரியானோர் பட்டதாரி அல்லாதோர் என்ற மாதிரி அப்படியான ஒரு கேள்வி அமைப்பு. அது நாங்க இந்த பேஸ்புக்ல போட்டிருக்கேன், நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அந்த கேள்வி வந்தையில அப்படியே போட்டிருக்கேன். சரியா? அப்ப இதுகள் இப்படியான கேள்விகள் தான் உங்களுக்கு வரும். அதோட எப்படி கேள்வி எம்எஸ் எக்ஸாம்ல ஒரு 12 கூட்ட தந்து போட்டு புவி சம்பந்தமாக, வானவியல் சம்பந்தமாக, நாடுகள் சம்பந்தமாக, காலம் சம்பந்தமாக ஒரு 12 வசனம், அவ்வளவுதான். ஒரு 12 வசனத்தை போட்டு போட்டு கீழே கேள்வி, மேலுள்ள வாக்கியங்கள் வசனங்களில் காலத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் எத்தனை, வானவியலை பற்றி கைக்கூடிய வசனங்கள் எத்தனை, விஞ்ஞானிகளை பற்றி கைக்கூடிய வசனங்கள் எத்தனை, இதெல்லாம் என்ன கிரயத்தில் ஆற்று. ஒரு வசனத்தை வாசிச்சு அந்த வசனத்துல எது சம்பந்தமா பேசப்பட்டிருக்கு, வானவியல பேசப்பட்டிருக்கியா, சயின்ஸ பேசப்பட்டிருக்கா, நாடுகளை பத்தி பேசப்பட்டிருக்கா என்று அந்த வசன வாசி விளங்கி அந்த 12 வசனத்தை வாசிச்சு சொன்ன ஒரு வசனத்துல 2-3 விஷயங்கள் பேசப்பட்டிருந்துச்சு. அதுல ஒரே வசனத்துல 2-3 விஷயங்களும் பேசப்பட்டிருந்துச்சு. அப்ப இப்படியான கேள்விகள் வந்துச்சு. அப்ப அதெல்லாம் ஈக்குவேஷனே இல்லை, கலக்கே இல்லை, கிரகிச்சு சிந்திச்சு செய்யக்கூடிய கேள்விகள். படத்தை பார்த்து எத்தனை பக்கம் நிறைஞ்சிட்டு பட்ட அப்படியான கேள்விகள். நாட்காட்டில பேசிக்க பிடிச்சி எத்தனை கிழமை, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை, அது லீப்பரிடமா இல்லையா, நடுநாள் என்ன, இப்படியான அந்த கேள்விகள் கிரகிச்சு செய்யக்கூடிய சிந்திச்சு செய்யக்கூடிய கேள்விகள். கடைசி ஒரு கேள்வி வந்துருந்துச்சு, குறுக்கெழுத்து போட்டி மாதிரி வரிசையாக நிரலாக என்று போட்டு ஒரு சின்ன ஒரு அட்டவணையிலே சில சொற்களை தந்து போட்டு ஒரு 9 பொக்ஸை தந்து அதுல சொற்களை ஃபில் பண்ணி வாரது. லேசான கேள்வி, மிச்சம் லேசான கேள்வி. ஆனா அந்த கேள்வியே 45 வரை வச்சிருந்தான். 46 50 வரை உள்ள ஒரு கேள்வி போட்டிருந்தால் ஒரு தகவல் ஒழுங்கமைப்பு சம்பந்தமான ஒரு கேள்வி. அதாவது ஒரு 5 பேர் திணைக்களங்களை வேலை செய்யறாங்க. அந்த 5 பேர்ல 3 பேர் வேன்ல வாராங்க, 2 பேர்ட்ட சொந்த வாகனம் இருக்கு. அந்த 5 பேர்ல ஒரு சோடி ஹஸ்பண்ட் வைஃப். இப்படியான கேள்வி வச்சு மிச்ச லேசான கேள்வி 46 50 பக்கம் கடைசியாக வச்சிருந்தான். இப்படியான லேசான கேள்விகள் மிச்சம் யோசிச்சு ட்ரை பண்ணி 5க்கு 5 எடுக்கிற மாதிரி கேள்வி பின்பக்கம் இருந்துச்சு. ஆக முன்பக்கமாக கலப்பு பின்னத்துல சதவீதத்தை போட்டது, டைமை கொண்டு போறதுக்காக வேண்டி அப்படி வேலையை செய்வானுங்க. அப்ப அதெல்லாம் நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், ஏதோ ஒரு வளவாளரை பிடிச்சி ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர்ல சென்று அவங்களோட வழிகாட்டுல எடுத்து நாம பயிற்சி 100க்கு 90% 80% உங்களோட முயற்சி இருக்கணும். உங்களோட முயற்சி இருக்கட்டும். 100க்கு 90 80% வளவாளர் நம்ப கூடாது. வளவாளர் என்றது ஒரு வழிகாட்டக்கூடிய ஆள், அவர் அனுபவத்தை பகிர்வாரு, இப்படி வந்து சொல்லி தருவாரு, அவ்வளவுதான். அவரை ஒரு 20-25% வச்சுக்கொள்ளணும். முக்கவாசி எஃபர்ட் முயற்சி நாம செய்யணும். தேடி தேடி செய்யணும். இருக்கிற 3 மாசத்தை ஒழுங்கா நல்லா பயன்படுத்தினாலே போதும். ஒரு பட்டதாரியை விட அண்ணா 7 முடிச்சவன் நோமலை தொழில் செய்யக்கூடிய ஆட்கள் விண்மைன்னு போவாங்க. அப்படி நடந்துரு, வரலாறு இருக்க. 2017 அந்த வரலாறு நடந்துரு. எத்தனையோ பட்டதாரிகள் எடுபடல, 7 முடிச்சவன் கடையில நின்ற பொடியன், பாட்டைம தொழில் செஞ்ச பொடியன், அந்த 3 மாசத்தை ஒழுங்கா பயன்படுத்தி எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்ப கச்சேரிகள்ல லேண்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இப்படியான பெரிய விஷயங்களை எங்கட ஊரை சேர்ந்த நிறைய பொடிய மாறு பிள்ளைகள் வேலை செய்யுது. அப்ப இப்படி என்ன இதுக்கு பயப்படுத்தல. பெரிய லோடு வருமே, டிகிரி முடித்தாக்க வருவானுகள் எல்லாம் பயப்பட தேவையில்லை. யாரு முயற்சி செய்யறாங்களோ, யாரு செல்ஃப் லேர்னிங் செய்யறாங்களோ, யாரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ எல்லாருமே எல்லாருக்கும் வாய்ப்பு சமனாயிருக்கு. வாய்ப்பு சமனாய். அப்ப அதை நல்ல பயப்பட தேவையில்லை. களத்துல இறங்கி போட்டி போட்டா மட்டும் போதும். சும்மா வெறுமனே
எக்ஸாம் அட்மிஷன் வந்தது பிறகு என்ன செய்யக்கூடாது, படிக்கிற அந்த இதை விட்டு போட்டு எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டத்துல இருந்து படிக்கணும். எப்படி ஓ லெவல் ஏ லெவல் சமயம் கெம்பஸ்ல நீங்க எப்படி ஹார்ட் பண்ணி படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி ஒரு 3 மாசம் படிப்பு, அவ்வளவுதான். செப்டம்பர் மாசம் எக்ஸாம் வந்து கெசட்ல போடப்படி சமயம் பின்னுக்காய் வாய்ப்பு இருக்கு. ஆனா பின்னுக்காக்க மாட்டாங்க. செப்டம்பர் மாசம் நடத்தப்படும் என்றே சொல்ல போற்றி. அவன் 3 மாசம் ஒழுங்கா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு அந்த அச்சீவ்மெண்ட் அடைஞ்சு விடலாம். இதுகள் தான் இதுல விஷயங்கள். ஆனா உண்மையிலேயே கொஞ்சம் இணையணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த விஷயங்களையும் பார்த்துக் கொள்ளணும். இதுகள் தான் இந்த பரீட்சை தொடர்பாக உங்களுக்கு தயாராக வேண்டிய தொடர்பான சில விஷயங்கள். சம்டைம் உங்களுக்கும் இப்ப நிறைய வளங்கள் இருக்கு. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் நிறைய வளங்கள் இருக்கு. நிறைய பேர் கிளாஸ் ஃபாலோ பண்ணி படிக்காட்டியும் கொமனாக படிக்கக்கூடிய தேடி படிக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கான நிறைய யூடியூப் லிங்க்கள் இருக்கு. அதுக்கு என்னுடைய ஃபேஸ்புக், யூடியூப் எடுத்துக்கொள்ளலாம். அது நிறைய வளவாளர்கள் செய்றாங்க. அவங்களுடைய வீடியோக்கள், கிளாஸ் வீடியோக்கள், அதே மாதிரி டெக்னிக்கல் போடுறாங்க. நிறைய வாட்ஸ்அப் குரூப் இயங்குது. எனி டைம் டவுட் கிளியர் பண்ற மாதிரியான போட்டு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. அப்ப அப்படியான விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டு கொஞ்சம் சேர்ந்து படிக்கும் பொழுது நம்ம படிச்சு கொள்ளலாம். அப்படின்னு நம்ம இல்லாத முயற்சி செஞ்சோம்னா இந்த விஷயங்கள் நம்ம பார்த்து கொள்ளலாம். சரியா? அப்ப இதுகள் தான் நம்ம செல்ல வேண்டிய விஷயங்கள். இது தவிர ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்றது, அதை லிங்க் அனுப்புறேன். அது application.exam ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்ட, வெயிட் பண்ணுங்க. அடுத்தது இதுக்கு எக்ஸாமுக்கு பரீட்சைக்கு காசு கட்டுறது. காசு கட்டுற விஷயங்கள்ல 600 ரூபாய் நீங்க காசு கட்டணும். ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சிடிஎம் மூலம் நீங்க காசு கட்டலாம், பிரச்சனை இல்லை. சிடிஎம் மூலம் காசு கட்டி நீங்க அதுக்குரிய ரெஃபரன்ஸ் நம்பர் அப்லோட் பண்ணிவிட்டா சரி. ஆனா அதை விட நீங்க ஆன்லைன் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றது பெட்டர் ஆப்ஷன். இன்னைக்கு உங்க ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை உடனே நீங்க டைப் பண்ணும் பொழுது உங்க ஓடிபி வரும். அந்த ஓடிபி மூலமா உடனே பிடிஎஃப் டவுன்லோட் ஆகி அப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யறது லேசி. அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யறதுக்குரிய அந்த லிங்கும் அந்த ஃபார்ம்ல கீழே வரும். நீங்க சப்மிட் கொடுத்த உடனேயோ உங்களோட பேமெண்ட் ப்ரொசீஜர் ஒன்று வரும். அந்த பேமெண்ட் ப்ரொசீஜர் மூலமா நீங்க என்ன செஞ்சலாம், உங்களோட விஷயங்கள் நீங்க போட்டுக்கொள்ளலாம். சரியா? லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டும் பாருங்க. ஏன்னா உங்களோட குரூப் அட்மின் நினைக்கிறேன், அந்த லிங்க் அனுப்புறேன். நீங்க நினைச்சவங்க இதுல நீங்க பார்த்து கொடுங்க. உகாதி பாமி சும்மா எடுத்து காட்டுறேன். இதுல இந்த விஷயத்துல கவனிக்கணும். சரி, இப்ப இதுல இந்த இதை வரும் அப்ளிகேஷன் என்ற ஒன்றுக்குள்ள வரும். எக்ஸாம் டிபார்ட்மெண்டோட வெப்சைட் தான் பரிந்து நிகழ்வு. இந்த லிங்குக்குள்ள வந்தீங்கன்னா கீழே லிங்க் கீழே வந்து உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் சேல்ஸ் ஆபீஸருக்குரிய அந்த இது போட்டு பண்ணக்கூடிய அந்த அப்ளை பட்டனை நீங்க கிளிக் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட என்ஐசி நம்பர் ஆகும். நீங்க ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாம் செஞ்சு ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். முக்கியமாக நீ விசேட தேவையுடையதான கேள்விக்கு நீங்க உண்மையை கொடுக்கணும். எஸ் என்ற மெடிக்கல் சர்டிபிகேட் நீங்க உடனே வச்சு பிரிண்ட் எடுத்து அனுப்பணும். இல்லாட்டி அனுப்ப தேவையில்லை. நீங்க அதை நோவை கொடுத்து போட்டு நீங்க சப்மிட் பண்ண உங்க சக்சஸ்ஃபுல் உங்க ரெஃபரன்ஸ் நம்பர் வந்தா ஓகே. இவ்வளவு நம்பிக்கைகள் நம்ம செல்ல வேண்டிய விஷயங்கள். ஆனா கொஞ்சம் வாய்ப்புகள் எப்பயுமே கதவு தேடி வராது. இது நல்ல ஒரு வாய்ப்பு பிள்ளைகள். மேக்சிமம் ஹார்ட் ஒர்க், கவர்மெண்ட் ஜாப் எடுக்கணும், அரச சேவைகளை போகணும், அரசு துறை ரீதியா நிறைய மேல போகணும் என்று உள்ள மாணவர்கள் கட்டாயம் இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்.
ஓகே, நான் பேசுறது கேக்குதா? கவரேஜ் இஷ்யூ ஆயிட்டு பேசுறது ஓம் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஓம் சார். ஓகே, சாரி, கவரேஜ் இஷ்யூ ஆயிட்டு. இப்ப என்ன கவனிக்கணும், இது கடைசி சந்தர்ப்பம் பிள்ளை. இனிமேலே இனி அடுத்த இன்னொரு கவர்மெண்ட் இல்லாட்டி இன்னொரு பெரிய ஒரு ஏதாவது ஒரு அரசாங்கம் மாறுற மாதிரி கொண்டு வந்தால்தான் இதுக்குரிய வாய்ப்புகள் இனி திறக்கப்படும். அப்ப இந்த வருடத்தோட நிறைய போட்டி கிட்டத்தட்ட 30,000 பேர் நிரப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. பகுதி பகுதியா ஒவ்வொரு இதுலயும் உள்ளாக நிரப்பி வராங்க. அது முக்கியமா எம்எஸ்ஓ எக்ஸாம்ல 8,000 பேர் நிரப்புறேன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட. அப்ப என்ன செய்யுங்க பிள்ளை, இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பிள்ளைகள் 2019ஆம் ஆண்டு அப்ளிகேஷன் போடாம காத்திருந்த பிள்ளைகள் இந்த ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணா வயது பிரச்சனையா பேச்சு பிள்ளைகள் வயசாக 30 தாண்டிட்டு. அப்ப அவங்க கம்மியில் அநியாயம், அந்த மாணவர் உண்மையில அநியாயம். உண்மையில 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற எக்ஸாம் 6 வருஷத்துக்கு ஒரு நடந்து வயதை கருத்தில் கொள்ளாதது உண்மையிலேயே மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அநியாயமான ஒரு செயற்பாடு. நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இல்ல சில மாணவர்கள் 30 வயதுக்குள்ள இருக்காங்க. இப்ப இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்கன்னா இனிமே இந்த எக்ஸாம் திருப்பி எப்ப கால் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சரியா? இருக்கிற காடர் எல்லாத்தையும் அந்த 30,000 வெற்றிடங்களையும் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருடத்துக்குள்ளேயோ இல்லை எதிர்வரக்கூடிய வருடத்துக்குள்ளேயோ நிரப்பி முடிப்பானுங்க. நிரப்பி முடிச்சா இனி இந்த அரசாங்கம் மாறும் வரையும், இந்த கவர்மெண்ட் மாறும் வரையும் பெரும்பாலும் ஆட்சேப் பண்ணது குறையும். ஆட்சேப்பு திட்டம் பண்ணது குறையும். ஏன்னா IMF ஒரு கோரிக்கையில ஒன்று. IMFல ஆட்சேப்பை குறைக்க சொல்லி தான் ஏற்கனவே கோரிக்கை கேட்டுதான் கொஞ்ச நாள் நடத்தாம இருந்து எக்ஸாம்ல ஸ்டாப் பண்ணு. இப்ப கவர்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட் கொண்டு போறதுக்கு ஆட்சேப்பு செய்யணும், நிறைய சேவை ஆக்க தேவை என்ற ரீதியில ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுதான் இப்ப திருப்பி கோல் பண்ண நடக்குது. கோல் பண்ணி முடிச்சு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து முடிச்சுட்டானு வேண்டாம். திருப்பி எப்படி இப்ப மின்சார கட்டணம் கரண்ட் பில் எப்படி கூட்டினானு IMF பிரஷர், IMF பிரஷரால கூட்டினானு. அதே மாதிரி இந்த பிரஷரும் வந்தாங்கன்னா கொஞ்ச காலம் திருப்பி செய்யும் ஆட்சேப்பு திட்டம் நிறுத்தப்படும். அப்ப அதுக்கு பிறகு இன்னொரு கவர்மெண்ட் மாறி அது வரக்குள்ள சம்திங் வயதை தாண்டி பேய்த்திரும். அப்ப அதனால கிடைக்கிற வாய்ப்புகளை ஒழுங்கா பயன்படுத்திக் கொள்ளுங்க என்றுதான் என்னுடைய இறுதியான ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். இனி உங்களுடைய டவுட் நீங்க கேட்கலாம். உங்களோட டவுட்டுகள் இருந்தா என்னோட கேட்காம முடிஞ்ச நான் ரிப்ளை பண்றேன். ஹலோ சார். நான் சேவ் பண்ணல, அப்ளை பண்ற நேரம் அது ப்ராப்ளம் இல்லையா கேட்க ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுக்கொள்ளுங்க. சம்ஸ்லாக நெட்வொர்க் கவரேஜ் இஷ்யூனால பிடிஎஃப் டவுன்லோட் அப்ப உங்களுக்கு எஸ்எம்எஸ்லயும் மெயிலையும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருக்கு, அதை கட்டாயம் வச்சுக்கொள்ளுங்க. வேற டவுட் டவுட்டை கேட்டுக்கொள்ளலாம், ஒரு சந்தேகம் கேட்டுக்கொள்ளலாம். சரி, நான் பேசுறது கேக்குதா? ஓகே, சொல்லுங்க. சரி, இப்போ இது இந்த எக்ஸாம் பார்த்தில இது பொதுவான டவுட் ஒன்று என்னண்டா, இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த எக்ஸாம் செஞ்சு இல்லாட்டி இன்னொரு எக்ஸாம் செஞ்சு அப்படி கவர்மெண்ட் ஜாப் ஒன்று பேத்துட்டோம்டா, திரும்ப இதை விட ஒரு நல்ல ஜாப் ஒன்று கால் பண்ணுறாங்க அப்படி இருந்தால் எங்களுக்கு அதுக்கு பூரா வார எக்ஸாம் செஞ்சு அந்த ஜாப்புக்கு மாறுறதுக்கான ப்ரொசீஜர் எப்படி சார், அப்படி செய்யலாமா? கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் கவரேஜ் பேசுங்க, கேட்ட டவுட் கேட்டா. சரி, இந்த டவுட் என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து இப்போ எம்எஸ்ஓமா ஒரு எக்ஸாம் செஞ்சு கவர்மெண்ட் ஜாப் ஒன்றுக்கு போகிறோம். அது பிறகு திரும்ப கவர்மெண்டால இதை விட பதவி கூடின ஒரு ஜப் ஒன்று கால் பண்ணுற நேரம் அந்த எக்ஸாம் செஞ்சு எங்களுக்கு ஜப்பை மாற்றணுமா, இல்லாட்டி நாங்கள் ஒரு ஜப்பு போகணும்னா அதிலே தான் இருக்கணுமா? இல்ல, இப்ப உதாரணத்துக்கு எந்த லைஃப் சொல்றேன்.
நான் முதலாக சித்தி அடைஞ்சது நேஷனல் ஸ்கூல் டீச்சிங் எக்ஸாம். டீச்சிங் போனேன். அது பாஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள திருப்பி ஜிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன், கிராம நிலதாரி. அப்ப கிராம ஊரோட பேர்ல வந்துட்டு, அப்ப ஊரோட இருக்கலாம் என்ற ஒன்று. நேஷனல் டீச்சிங் அப்படி இல்லை, அவன் போற இடத்த போய் வேலை செய்யணும். அப்ப அதனால ஊரோட வேலை வரையும். அப்ப அங்க உள்ள பிரின்சிபல் இணைஞ்சு காய்ச்சி நான் இணைஞ்சேன், ஜிஎஸ்க்குரிய வேலை எடுத்தணும். இந்த போப்புறன்னு விடுங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ண ஓகே, நீங்க அதுக்கு லெட்டர் ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். ஓகே பிரச்சனை ரிலீஸ் பண்றோம் என்று அவங்க அந்த திணைக்களத்துடைய இல்லாட்டி அந்த நிறுவனத்துடைய இல்ல பாடசாலையுடைய தலைவர், திணைக்கள தலைவர் உங்களை ரிலீஸ் பண்ணாருன்னா நீங்க ஜொப்பை மாத்தலாம். நீங்க ஜொப்பை மாத்தி இந்த மற்ற ஜொப்புக்கு நீங்க என்ன செய்யலாம், நீங்க போகலாம். அது குறிப்பிட்ட காலையில போய் சேரும். ரிலீஸ் பண்ணாம விட்டாரண்டா அதனால ஜிஎஸ் எக்ஸாம்ல போய் ஜிஎஸ் எக்ஸாம் ட்ரைன் பண்ணுது. அப்படி இருக்கக்குள்ளதான் நான் சேவிஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். சேவிஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அது ஐசிடி எந்த ஃபீல்டோட சம்பந்தப்பட்ட ஐசிடி சேவிஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள வேலை கிடைக்கும். அப்ப அதுக்கு போகும், எந்த துறை சார்ந்தது எந்த ஃபீல்ட் சார்ந்தது. அப்ப அதுக்கு போகும் வரக்குள்ள எனக்கு திருப்பி இங்க உள்ள ஆள் என்ன நினைச்சல, என்ன ரிலீஸ் பண்ணல, என்ன ரிலீஸ் பண்ண விட்டுட்டார். ஆக்கள் தேவை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அதனால என்ன செய்யறாங்க பிரச்சனை, அந்த டைம்ல நாம என்ன செய்யலாம்னா கட்டாயம் போய் தானே ஆகணும்டா நாம ஜொப்பை ரிசைன் பண்ணலாம். ஜொப்பை ரிசைன் பண்ணி போட்டு நாம அங்க போய் ஜாயின் ஆகலாம். அது ஒன்று இல்லை. ஆனா அங்க என்ன பிரச்சனை இல்லை, நமக்கு வரக்கூடிய ஆபத்து என்னண்டா, ஒரு சேவிஸ் போயிருக்காரு, சேவிஸ்ல ஒரு 6 வருஷம் 5 வருஷம் சேவிஸ் பண்ணிட்டு இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் சேவிஸ் ஆகிட்டே இருக்கு. அதை விட நல்ல ஒரு ஜொப் கொண்டு வருதுங்களே, அந்த திணைக்கள தலைவர் அந்த அமைச்சு இல்ல அந்த ப்ரொவின்சியல் உங்களை ரிலீஸ் பண்ணிட்டேன்டா, ரிலீஸ் பண்ண லெட்டர் தந்துட்டேன்டா, நீங்க புது ஜப்புக்கு போகும் பொழுது உங்களோட சேவிஸ் முதல்ல இருந்து ஆரம்பிக்காது. அந்த 5 வருஷம் சேவிஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப நீங்க அரச சேவையால ஒரு மூப்பான ஒரு ஆள் இருப்பீங்க. உங்க சேவிஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் ஆகாது, அந்த நன்மை இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் திணைக்களம் உங்களை ரிலீஸ் பண்ணிட்டேன்டா, ரிலீஸ் பண்ணாம நீங்க ஜொப்பை ரிசைன் பண்ணி போட்டு வேலையை விட்டு போட்டு நீங்க இன்னொரு ஜொப் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட சேவிஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் ஆகும். பழைய சேவிஸ்ல உங்களோட சேவையில ஈடுபட கவுண்ட் எடுக்க மாட்டாங்க. உங்களோட கவர்மெண்ட் சர்வீஸ் திருப்பி ஜூனியர் அந்த கீழ்மட்ட இதுல இருந்து நீங்க ஒவ்வொன்றாக போக வேண்டிய நிலைமை வரும். இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். கிளியரா டவுட்? அது மாறலாம். ஓ கிளியர் சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க அந்த ஜிஎஸ் ஜாப்பை ரிசைன் பண்ணின மாதிரி சார், அப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை ரிசைன் பண்றது இன்னொரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போறதுக்கு தடை இல்லைன்னா? அதுக்கு நீங்க லெட்டர் கொடுப்பீங்க, ரிசைனிங் லெட்டர் கொடுப்பீங்களே. ஓ உங்களோட ரிசைனிங் லெட்டர் அதுல மென்ஷன் பண்றீங்க அந்த விஷயத்தை, இதனால ரிசைன் பண்றேன்னு. அப்படின்னா கிடைக்கிற டைம் கேப் போதுமாமா சார்? ஒரு கேப் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமா இருந்தா சரி. சரி என்ன சார். அது மற்றது இன்னொரு டவுட் உண்டு. இப்போ என்னன்னா சார், இப்போ பொதுவாக இப்போ நாட்டில் உள்ள நிலைமையெல்லாம் பார்க்குற நேரம் அந்த எக்கனாமிக் ப்ராப்ளம்னால இப்போ சில நேரம் சார் இந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனா கேக்குதா சார்? அடைக்க நீங்க கேட்டது அடைக்குது. இப்போ கேக்குதா சார்? பேசு. ஓகே இப்போ நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்றுக்கு என்டர் ஆகிட்டோம். ஓ அப்படின்ன நேரம் இப்போ எங்களுக்குள்ள அந்த பொருளாதார சிக்கல் காரணமா இப்போ நாங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும், கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுண்டா அது எப்படி சார் அந்த நோப்பே போட்டு போறது இந்த ஜாப்லயும் அது எலவுடா இல்லையா? அது இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு சரியா. நோப்பையிலையும் உள்நாட்டு நோப்பை, லோக்கல் நோப்பை அப்படிலாம் இருக்கு சரியா. அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, இப்ப எடுத்தோன்னே இப்ப முதல் அந்த கொரோனா டைம் அந்த கால பகுதியில பொருளாதார சிக்கல் வரக்குள்ள எல்லாருக்கும் கேட்டு எல்லாருக்கும் நோப்பை கொடுத்தாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப கொஞ்சம் அதை சைக்குலர் மாத்தி நெஞ்சாண்ட இப்ப ப்ரொபேஷன் பீரியட் 3 வருஷம் முடியாம இன்னும் போயிடல. அப்பெல்லாம் இதுக்கு சில போஸ்ட் இருக்கு. இப்ப எங்க கால இஷ்யூ இப்ப நாங்க எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு 3 வருஷம் தாண்டாம நோப்பை போடலாம். இன்னொன்று இப்ப கொண்டு வர போறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் லெவல் நோப்பை போடவே ஏழான்னு கொண்டு வர போறாங்க சில சேவைக்கு.
முக்கியமா எங்கிற சேவிஸ்க்குலாம் ஆட்கள் இல்லை. அப்ப அதனால நோப்பை தரைய மாட்டாங்க. அப்ப அதெல்லாம் அந்தந்த பெர்டிகுலர் சிச்சுவேஷன் காரணிகள் அங்க காடை உங்களுக்கு ரீப்ளேஸ் ஒரு ஆள் இருக்கணும். அப்ப நிறைய விஷயம் இருக்கிறது. நீங்க நினைச்ச மாதிரி நோப்பை எடுக்கல. சம்டைம் நீங்க நோப்பை போட்டு வெளியாறுண்டா உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆள் இருக்கணும். அப்ப அந்த ஒரு காடர் ஆகக்குள்ள உங்களுக்குரிய ஆள் ரீப்ளேஸ் இல்லாமக்குள்ள திணைக்கள தலைவர் உங்களை ரீல்ஸ் பண்ண மாட்டான், நோப்பை தர மாட்டான். அதெல்லாம் அதில் உள்ள சைக்குலர் விஷயங்கள். அது நீங்க போற இடத்தை பொறுத்திருக்கி, நீ போற போஸ்ட பொறுத்திருக்கி, அவங்களோட காடரை பொறுத்திருக்கி. அதான் இப்ப நடக்கும் சொல்லல. அது ஒவ்வொரு போஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைக்குலர் மாறும். இப்ப அது ஒரு டிஓக்கு நோப்பை எடுக்கலும், ஒரு டிஓ டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு ஒரு நோப்பை போடலும். ஆனா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு இப்ப நோப்பை எடுக்கலாம். அப்படியான சைக்கிள் வந்துட்டு எல்லா சேவிஸுக்கும் சில சேவிஸ் ஆக்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் லெவல் ஆக்களுக்கு ஏடி ஆக்களுக்கு டைரக்டர் ஆக்களை நோப்பை போடலாம். அப்படி விஷயங்கள் வந்துருக்கு, மாத்தி வந்துருக்கு. அப்ப அதெல்லாம் அந்தந்த பெர்டிகுலர் சிச்சுவேஷன் சைக்குலர் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடிய காரணிகள். அதை எனக்கு இதான் சொல்ல வேற விஷயங்கள் கேளுங்க. வேற டவுட் எழுதிக்கா? வேற டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி நம்ம இதை முடிச்சு கொள்வோம். கட்டாய பாடம் நீங்க எழுதினதுல என்னது? கட்டாய பாடங்கள் என்ன மீடியத்தில் எழுதினீங்களோ அந்த மீடியம் போடுங்க. கட்டாய பாடம் 6 என்ன மீடியத்தில் எழுதினீங்களோ அந்த மீடியத்தில் போடுங்க எக்ஸாம். வேற டவுட்? டவுட் இல்லாட்டி முடிச்சு கொள்ளலாம். ஹோஸ்ட் இருக்காங்க சரியா, அட்மின். அட்மின் இருக்காங்களா? ஓகே சார், முடிச்சு கொள்வோம்.